வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியை கோரி ஜூன் 22 முதல் பல்வேறு விவசாயிகள் தரப்பினர் போராட்டம் நடத்திருக்காங்க. தவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கூட்டுறவு பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஜூன் 22 முதல் போராட்டம் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. கிட்டத்தட்ட தவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது போல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி வழங்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி தள்ளுபடியில் விவசாயிகள் வயிற்றில் அள்ளி போடுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது குறித்து அச்சங்கத்தினர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை, புதிதாக ஆட்சி அமைக்கும் அரசுகள் விவசாயிகளின் பல்வேறு நீண்டகால கடன்களை தள்ளுபடி செய்து வருகிறார்கள். கடந்த வாரம் மகாராஷ்டிரா அரசு 36,000 கோடி அளவுக்கு 56 லட்சம் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன்கள் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாகவும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி அளித்தது. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மக்களும் மாற்றத்தை விரும்பி தவேகாவுக்கு வாக்களித்தனர். தவேகா ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையொப்பம் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி உத்தரவு இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதற்கிடையில் 90% தமிழ்நாட்டு விவசாயிகள் பயன்பெற முடியாத வகையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு பயிர்க்கடன் திட்டம் ஒன்றை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி கூட்டுறவு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய கோரி கடந்த ஜூன் 1 தமிழ்நாட்டின் 30 மாவட்டங்களில் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் பின்பு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பரிசீலனை செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. விவசாயிகள் கடனுக்காக வாங்கிய கால அவகாசம் முடிந்து வருவதால் அபராத வட்டி தொகையை அவங்க செலுத்த வேண்டிய டைமில் இப்போ இருக்காங்க. இதை உடனடியாக தவேகா அரசு மாற்ற அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளுபடி செய்யக்கோரி ஜூன் 1 தமிழ்நாட்டில் 30 மாவட்டங்களில் விவசாய சங்க சார்பில் இது எல்லாமே நடந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாற்றத்தை கொடுங்க. விவசாயிகள் வாங்கிய கடனுக்கான கால அவகாசம் முடிவடைந்து வருவதால் அபராத வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இதனால் வேறு வழியின்றி விவசாயிகள் வருகின்ற ஜூன் 22 தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரத தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான விவசாய சங்க தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர், அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தற்சமயம் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிடுவார் அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் இதை எதிர்பார்க்கலாம். மேலும் விவசாயிகளுடைய 50,000 தான் அதிகபட்சம் அப்படின்ற கடன் தொகையை 4.5 லட்சமாக உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் சுமூகமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. விவசாயிகள் வாங்கிய கடனுக்கான கால அவகாசம் முடிவடைந்து வருவதால் இந்த அபராத வட்டி தொகையை அவங்க கட்டியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால உடனடியாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் பல லட்சம் கோரிக்கைகள் கலந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் சுமூகமான முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.